அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெஞ்சம் நிறைந்த அன்பானவர்களே, அல்லாஹுடைய மாதங்களான இஸ்லாமிய மாதங்களிலே இரண்டாவது மாதமாக சஃபருடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய படைப்பில் உருவான அனைத்து காலங்களும், அனைத்து வருடங்கள், அனைத்து மாதங்கள், அனைத்து வாரங்கள், அனைத்து நாட்கள், ஒவ்வொரு மணி துளியும் அது பரக்கத்து பொருந்தியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்கள். சில நேரங்களிலே சில நாட்கள் சற்று சிறப்பு கூடுதலாக இருக்குமே தவிர்த்து சிறப்பு குறைந்த நாட்கள் என்று எதுவுமே இல்லை. அரஃபாவுடைய நாள், பெருநாட்கள், ஜும்மாவுடைய நாள், இப்படிப்பட்ட நாட்கள் சிறப்பிலே கூடிய நாட்கள். ஆனால் அனைத்து நாட்களுமே சிறப்பான நாட்கள். அருமையானவர்களே, நம்மையும் அறியாமல் சில நேரங்களிலே நமக்கு ஏற்படுகின்ற சோதனை இந்த காலத்தை கொண்டுதான் ஏற்பட்டது, இந்த மாதத்தில் தான் ஏற்பட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஏற்படுகின்ற நலவுகளுக்கும் தீமைகளுக்கும் ஒரு காலம் காரணமாக ஆக முடியாது. மாத்திரமல்ல, நாம் எந்த காலத்தையும் குறை சொல்லவும் கூடாது. அல்லாஹ் சொல்லுவான், லா தசுப்புத்தஹர் ஃபஅனத்தஹர், நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள் என்று சொன்னால் ஃபஅனத்தஹர், நான் தான் காலமாக இருக்கிறேன், நேரம் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு நாட்களை குறித்து இந்த நாள் வந்தாலே இப்படித்தான் இருக்கும்னு சொல்லாதீங்க என்று சொன்னால் ஃபஅனத்தஹர், நான் தான் காலமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த சஃபருடைய மாதம் இருக்கிறதே, இது அரபில சஃபருல் முலஃபர் என்று சொல்லுவார்கள். வெற்றிகளை குவித்து தந்த மாதம் என்று சொல்லித் தருவார்கள். சங்கைக்குரிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நம்முடைய தாயார் மதிப்பிற்குரிய ஹதீஜா அம்மையார் அவர்களுக்கும் இந்த சஃபருடைய மாதத்திலே திருமணம் நடந்ததாக வரலாற்றிலே பதியப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அருமையானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடன் சேர்ந்து மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி தன்னுடைய பயணத்தை துவக்கிய அந்த காலங்கள் சஃபருடைய கடைசி காலங்களாக அறியப்படுகிறது. அப்படி வருகின்ற நேரத்திலே சவுர் குகையிலே 2 நபர்களும் தங்கி இருந்தது. அங்கு எதிரிகளால் விரட்டப்பட்டு அல்லாஹுடைய அருள் கொண்டு காப்பாற்றப்பட்டு மதீனா வந்தது எல்லாம் இந்த சஃபருடைய கடைசி காலம் என்று சொல்லப்படுகிறது. ஹிஜ்ரத்துக்கு பின்னால் சங்கைக்குரிய அலியின் கர்ரமுல்லாஹ் வஜ்ஹு அவர்களுக்கும் அருமைநாயகத்தினுடைய ஈரக்குலை துண்டு என்று வர்ணிக்கப்பட்ட சங்கைக்குரிய நாச்சியார் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இந்த சஃபருடைய மாதத்தில் தான் திருமணம் நடந்ததாக வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கைக்குரிய அருமை தாயார் சபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணந்து கொண்டது இந்த சஃபருடைய மாதம். இப்படி ஏராளமான நற்செயல்கள் இந்த மாதத்தில் நடந்திருக்கிறது. கைபர் யுத்தம் அது நடந்தது, அதில் வெற்றி வாகை சூடியது எல்லாம் இந்த சஃபருடைய மாதத்திலே. இப்படி இந்த மாதத்தில் நிறைய நற்கர்மங்கள் நடந்திருக்கிறது. நாமும் நிறைய நற்செயல்களை செய்வதற்கு உகந்த மாதமாக சஃபருடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே இந்த மாதம் குறைத்துக் கூறப்பட்டது. மார்க்கம் வந்ததற்கு பின்னால் இந்த மாதத்துடைய சிறப்புகள் வெளிதெரிய ஆரம்பித்தது. அருமையானவர்களே, இந்த சஃபருடைய கடைசி நேரத்தில் தான்
மர்னூல் மௌத் என்று சொல்லக்கூடிய மௌத்துக்கு முன்னால் உருவாக்கக்கூடிய அந்த நோய் இருக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சஃபருடைய கடைசி நேரத்தில் தான் மர்னூல் மௌத் ஏற்பட்டது. அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள், கொஞ்சம் மயக்கம் ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் தளர்வு ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் சஃபருடைய கடைசி நேரத்தில் நடந்துச்சு. ஆனால் ரபீல் அவர்களுடைய மாதத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானார்கள். அருமையானவர்களே, மௌத்துகளும் நோய்களும் இது சர்வசாதாரணமான விஷயங்கள். நம்முடைய காரியங்களை நாம் செம்மைப்படுத்துவோம் என்று சொன்னால், நம்முடைய காரியங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான அமைப்பில் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், எல்லா காலங்களுமே சிறந்த காலமாக இருக்கும். ஒரு சஹாபி ரசூலிடத்தில் வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், என்னுடைய மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், அந்த திருமணம் வைப்பதற்கு ஒரு பரக்கத்தா நாளை சொல்லுங்க என்று கேட்ட மாத்திரத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, என்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுவீர்களோ அன்றைய தினத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அது பரக்கத்து பொருந்திய தினம். ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் ஒரு நாளும் இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப தொழப்படுகின்ற எல்லா நாட்களும், தொழுகை கொண்டு துவங்குகின்ற எல்லா நாட்களும், தொழுகை கொண்டு முடிகின்ற எல்லா நாட்களும் பரக்கத்து பொருந்திய நாட்கள் தான். அதை தவிர்த்து எதுவும் குறைவான நாட்கள் இல்லை. எல்லா காரியங்களையும், எல்லா வளங்களையும், எல்லா நசீபுகளையும், எல்லா சந்தோஷங்களையும் அல்லாஹ் நமக்கு நிறைவாக தருவானாக. எல்லா காலங்களும் நமக்கு சிறப்பான காலங்களாக ஆக்கி தருவானாக. இந்த துஆவோடு நிறைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.